வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் நவம்பர் 30ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் சர்வ அமாவாசை. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு மிளகு தலையணைக்கடியில் இப்படி வச்சு தூங்கி பாருங்கள். ₹1 கடன் கூட மிச்சம் இருக்காது. அடகு வச்ச நகையும் உடனடியாக மீட்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் நாளைய கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இப்போ பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்கள் சேர்க்கலாம். நேற்றைய தினம் நம்ம அப்லோடு பண்ணி இருந்த அந்த சிறப்பு பதிவை பார்க்காதவங்களும் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மிக மிக எளிமையானது. இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக நமக்கு பலனை தரக்கூடியதாகவும், ஸோ யாருமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கடன் தீர்ப்பது மற்றும் அடகு வைத்த நகையை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க. அதிரடியான பண வரவை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிகம் இது. இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கும் பெரிய அளவில் எந்தவித கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த சக்தி வாய்ந்த தாந்திரீகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் விஷயம், அமாவாசை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைன்னு 2 நாளுமே இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகம் நாளைய தினம் நவம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு தாங்க செய்யணும். அமாவாசை இரவு நேரத்தில் தான் இந்த தாந்திரீகம் நமக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாளைய தினம் தாங்க இரவு தூங்கும் போது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:04 அமாவாசை திதி ஆரம்பித்து அடுத்த நாள் டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 வரை இருக்குங்க. நாளைய தினம் சனிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சாலே போதுங்க. அதாவது யார் கடன் வாங்கி இருக்கீங்களோ அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். குடும்பத் தலைவர் அல்லது தலைவி யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது கிடையாதுங்க. இது பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க கட்டாயமாக நீங்கள் குளிச்சுக்கணும். தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நார்மலாக நீங்கள் குளித்திருந்தாலே போதும். அதே போல் அசைவத்தை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். நாளைய ஒரு நாள் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அசைவம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே மாதிரி வேறு வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் தவிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. குளிச்சிருக்கணும், அசைவத்தை தவிர்க்கணும். இதுதாங்க முக்கியமான விஷயம். சரிங்க, தாந்திரிக முறையிலே அதற்கான சில புறப்பொருட்கள் தேவைங்க. அந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது இரண்டு பொருட்கள் தாங்க. ஒன்று, ஒரு கைப்பிடி அளவு கல்உப்பு நமக்கு தேவை. இன்னொன்று, 1 ஸ்பூன் அளவு மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிற அதே மிளகை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. புதிதாக தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி வச்சிருக்க கல் உப்பையும் மிளகையும் பயன்படுத்திக்கோங்க. சில பேர் நீங்கள் ஊரில் கல் உப்பு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க தூள் உப்பை பயன்படுத்திக்கலாங்க. மிளகிற்கு எண்ணிக்கை எல்லாம் தேவை கிடையாதுங்க. தோராயமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ணரை நினைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. பொதுவாகவே பைரவருடைய வழிபாடு. கடன் உடனடியாக தீர்க்கக்கூடிய அவருக்கு பிடித்தமான மிளகை சேர்த்து செய்யக்கூடிய தாந்திரிகம். சரிங்க, கைப்பிடி அளவு கல்உப்பு, 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகு, இந்த 2 பொருட்களையும் சேர்த்து ஒரு துணியில் மூட்டை போல் நீங்கள் கட்டிக்கோங்க. கருப்பு நிறத்தை தவிர வேறு எந்த கலர் துணியில் வேணாலும் இந்த பொருட்களை மூட்டை போல் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வலது கையில் அந்த மூட்டையை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை
10 நிமிடங்கள் நீங்கள் வந்து சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்கள் சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் தரையில், பாயில், பெட்லன்னு எங்கே நீங்கள் படுக்க போகிறீங்களோ இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே உட்காந்து இந்த மந்திரத்தை ஜெபத்தை முடிச்சுட்டு பிறகு தலையணைக்கு கீழே இந்த மூட்டையை வச்சுட்டு நம்ம படுக்க வேண்டியது. மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஷீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஷூம்பட் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஷூம்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் கணக்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. 10 நிமிடம் அல்லது 10 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போதே உங்களுடைய மனதில் உங்களுடைய வேண்டுதலையுமே நினச்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மந்திரம். குறைந்தபட்சம் நீங்கள் 10 நிமிடங்கள்னு சொன்னாலே முழுமையான பலன்கள் நம்மால் பெற முடியும். வாய் விட்டும் நீங்கள் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மந்திரம் முடிச்சுக்கு இந்த மூட்டையை தலையணை அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுந்ததும் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மூட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லுப்பு, மிளகை சேர்த்துடுங்க. கல்லுப்பு ஓரளவிற்கு கரைந்ததும் அந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே அந்த மிளகோட சேர்த்து நீங்கள் ஊற்றிடுங்க. கல் உப்பு முழுமையாக கரையணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. சும்மா கரைஞ்சாலே, பாதி கரைஞ்சாலே போதும். அந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் வெளியே ஊற்றிடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து குளிச்சிருங்க. அந்த தண்ணியில் கூட இதை போட்டு நார்மலாக நீங்கள் குளித்தாலே போதும். மற்றவங்களும் இதை வந்து குளிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்ததை இதை கண்டிப்பாக வந்து அனுபவ ரீதியான பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவும் இருந்திருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் இதை செய்யும்போது இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.